அதே மாதிரி இது ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனாக இருந்தாலுமே கூட ஒரு நிமிஷம் இந்த 2 பேராகிராஃப் சும்மா படித்து பார்த்துக்கோங்க, எக்ஸாம்பிள்ஸ் தான், புரியாமல் போகாது. புரியலன்னா அதை டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ டிஸ்க்ளோஷர் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி வந்து இது வரைக்கும் நீங்கள் கம்பெனிஸ் ஆக்ட்டுக்கு உட்பட்டு இண்டேஸ்க்கு உட்பட்டு ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்கள் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணும்பொழுதும் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை ப்ரிப்பேர் பண்ணும்பொழுதும் மனசில் வச்சுக்கோங்க, உங்களோட அப்ளிகபிள் எஃப்ஆர்எஃப்லையோ இல்லை உங்களுடைய அப்ளிகபிள் ரெகுலேட்டரி லீகல் என்வாயன்மெண்டெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஸோ அவங்களுடைய அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு கட்டுப்பட்டு தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், ஈவன் இஃப் இட் இஸ் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். பட் இப்போயே நமக்கு தெரியாது, இல்லை கம்பெனிஸ் ஆக்டில் எதாவது அமெண்ட்மெண்ட் வருமா 10 வருஷம் கழிச்சுன்னு தெரியாது. அதனால் அடுத்த 10 இயர்ஸோட ப்ரொஜெக்ஷன்ஸை போடும்போது யூ அஸ்யூம் தட் ஓரளவுக்கு இந்த மாதிரி இது அப்படியே கண்டினியூ ஆனால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கிறீங்க. இப்போ இது டேக்ஸில் இந்த மாதிரி அஸ்யூம் பண்ணாங்கன்னா அன்ரியலிஸ்டிக்னு சொல்லிடலாம். ஏன்னா டேக்ஸில் எவ்ரி இயர் ஃபினான்ஸ் ஆக்ட் மாறிட்டே இருக்கும். கம்பெனிஸ் ஆக்ட் அமெண்ட்மெண்ட்ஸ்ன்றது வந்து ப்ராபப்ளி 4 இயர்ஸ் கொஞ்சம் 5 இயர்ஸ் கொஞ்சம் ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட்ஸ் வரலாம், வராமையும் போகலாம். அமெண்ட்மெண்ட்ஸே வராத ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ கம்பெனிஸ் ஆக்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த இடத்துல ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் கம்பெனிஸ் ஆக்ட் ப்ரொவிஷன்ஸ் 2013 ஆர் காரோ இதெல்லாம் நீங்கள் சொல்லும் போது, காரோ வந்து ஆடிட் ரிலேட்டட், பட் அவங்களோட ப்ரெசன்டேஷன் ரிலேட்டடாக நான் சொல்கிறேன். இப்போ ஷெட்யூல் 3 படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கப்பா. அப்போ அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க ஷெட்யூல் 3 படி தான் ப்ரெசென்ட் பண்ண முடியும். இதுக்கப்புறம் கம்பெனிஸ் ஆக்டில் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஏதாவது வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் வரும், அந்த அமெண்ட்மெண்ட் வந்துச்சுன்னா ஷெட்யூல் மாறும். அதெல்லாம் நம்ம யோசிக்க முடியுமா? ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க, ரெலவெண்ட் ஸ்டாட்யூட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யூஸ் பண்ணி அண்டர்லைங் அசம்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரெசன்டேஷனும் டிஸ்க்ளோஷரும் கொஞ்சமாவது அண்டர்லைங் அசம்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது ரெலவெண்ட் ஸ்டாட்யூட்ஸில் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அப்படி இல்லைனா வந்து இண்டேஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு மேக் ஷுர் த ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஸ் ப்ரெசென்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? என்னெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும்? நம்பர் 1, யூ ஹவ் டு மேக் ஷுர் தட் ஆடிட் பண்ணும்போது அங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் மிஸ்லீடிங்காக இருக்கக்கூடாது. அந்த ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஷுட் நாட் பி மிஸ்லீடிங். இவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரெசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர் பொறுத்த வரைக்கும் when assessing the presentation and disclosure of the prospective financial information and the underlying assumptions in addition to the specific requirements of the relevant statutes regulations அதன்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இருந்தாலும் அடிஷ்னலாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அடிஷ்னலாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் மிஸ்லீடிங்காக இருக்குதா, இருந்தால் நீங்கள் வந்து அதை உடனே என்ன பண்ணிடணும், பேட் அப்படின்னு சொல்லணும். யூ ஹாவ் டு மேக் ஷுர் த இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் மிஸ்லீடிங். அப்புறம் ஆல் த அக்கௌண்டிங் பாலிசிஸ் ஆர் ப்ராப்பர்லி டிஸ்க்ளோஸ்டு. அதுக்கப்புறம் எந்தெந்த அசம்ஷன்ஸ் இருக்கோ அதை அடிக்குவேட்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களா, ஹைப்போத்திட்டிக்கலாக அப்படி இல்லைனா பெஸ்ட் எஸ்டிமேட்டாக நீங்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் எனி அசம்ஷன்ஸ் ரொம்ப ஹைலி அன்சர்டனாக இருக்கா, ஃப்யூச்சரே அன்சர்டனு, அந்த அன்சர்டன்ட்டியான ஃப்யூச்சரில் ஹைலி அன்சர்டன் ஏரியாஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னு இருக்கும், அதில் நீங்கள் ஏதாவது டீல் பண்ணியிருக்கீங்களா, ஹைலி அன்சர்டன் ஏரியாஸ், ஹை டிகிரி ஆஃப் அன்சர்டன்ட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைனாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹை அன்சர்டன்ட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் டு யூஎஸ்ஏ பிகாஸ் ஆஃப் த ஜியோபொலிட்டிக்கல் சிச்சுவேஷன். சைனாவால் இன் ஃபியூச்சரில் எந்த அளவுக்கு யூஎஸ்ஏக்கு அதிக எக்ஸ்போர்ட் பண்ண முடியுன்றதே தெரியாது. அந்த மாதிரி ஹை டிகிரி ஆஃப் அன்சர்டன்ட்டி இருக்கக்கூடிய ஏரியாவாக இருந்தால் அது ரிலேட்டடாக அவங்களோட அசம்ஷன்ஸை அடிக்குவேட்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா, அடிக்குவேட் சென்சிட்டிவிட்டி அங்கே டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா. தே ஹாவ் டு சே நாங்கள் சைனீஸ் கம்பெனி பிகாஸ் ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் ஜியோ பொலிட்டிக்கல் ஸோ அண்ட் ஸோ எங்களால் கிளியராக சொல்ல முடியாது எந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் எங்களால் பண்ண முடியணும், பட் ஸ்டில் நாங்கள் ரொம்ப 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 சேஃபர் சைடில் எக்ஸ்போர்ட் ஜஸ்ட்டு 3% க்ரோ ஆனால் போதும் தான் நாங்கள் எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் அந்த இடத்துல கிளியராக சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் அந்த இடத்துல என்ன சொல்லணும், டிஸ்க்ளோஸ் பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எந்த நாள் அன்னைக்கு நீங்கள் இந்த எஸ்டிமேஷன்ஸ் பெஸ்ட் எஸ்டிமேட்டோ இல்லை வாட் எவர் அசம்ஷன்ஸை எந்த நாளில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட்டை டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. த மேனேஜ்மெண்ட் நீட் டு கன்ஃபார்ம் த அசம்ஷன்ஸ் ஆர் அப்ராப்ரியேட், அசம்ஷன்ஸ் அப்ராப்ரியேட்டா, வெதர் த அசம்ஷன்ஸ் ஆர் அப்ராப்ரியேட் அப்படின்றத பற்றி கேட்குறாங்க. ஓகேவா? வேறு என்ன இருக்குது பாருங்கள், பேசிஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் பாயிண்ட்ஸ் இன் அ ரேஞ்ச். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ப்ராஃபிட்ஸ் இந்த வருஷம் 60 கோடி, அடுத்த வருஷம் ப்ராபப்ளி 10% இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னாங்கன்னா கூட பரவாயில்ல. இவங்க என்ன சொல்லுவாங்க, ப்ராஃபிட்ஸ் இப்போ 60 கோடி, அடுத்த வருஷம் எங்களோட ப்ராஃபிட் வந்து 10லேருந்து 20% இருக்கும்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னென்னா ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை ஒரு ரேஞ்சில் வச்சுருப்பாங்க. இன்ஃபர்மேஷனை எக்ஸிபிட் பண்ணும்போது ஒரு ரேஞ்சிலே சொல்லுவாங்க. அப்போ 60 கோடின்றது அடுத்த வருஷம் 66 கோடியாகவும் இருக்கலாம், இல்லை 60 கோடிங்கிறது அடுத்த வருஷம் வந்து 66 + 6 போட்டுருவாங்க, 72 crores இருக்கலாம். அப்போ 66 கோடியிலேருந்து 72 கோடிக்குள்ளே இருக்குன்னு சொல்லுவாங்க.
இந்த ரேஞ்ச் பேசிஸில் இவங்க ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை ரெடி பண்ணும்போது அந்த ரேஞ்சு கொஞ்சமாவது நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் கிளியராக இண்டிகேட் பண்ணி ஆடிட் ப்ரொசீஜரில் போடணும்னு சொல்லணும். அதே மாதிரி நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் ப்ராஸ்பெக்டிவை ஃபார்மே பண்ணுறீங்க. அதாவது இந்த வருஷத்தை பேஸ் பண்ணி தான் அடுத்த வருஷத்தை +10% போடுறீங்க. அப்போ இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு பர்டிகுலர் அக்கௌண்டிங் பாலிசி யூஸ் பண்ணிங்க, அதை தான் அங்கே யூஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா அது ரீசனபிள் சேஞ்சாக இருக்கணும், அது கன்சிஸ்டண்ட்டாக அடுத்த 3 வருஷம் 5 வருஷம் அப்ளை பண்ணணும். அதை ஒரு தடவை ஆடிட்டர் என்ன பண்ணணும், செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை செக் பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் டேரெக்டாக ரிப்போர்ட்டிங் தான். ரிப்போர்ட்டிங்கில் என்ன, டைட்டில் போட்டுருங்க, யார்கிட்ட அட்ரஸ் பண்ணுறீங்களோ அட்ரஸையும் போட்டுருங்க, ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை ஐடென்டிஃபை பண்ணுங்கள், P&L பேலன்ஸ் ஷீட் CFS எல்லாம் போடுங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க, எந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் இதை எக்ஸாமின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரெஃபரன்ஸ் டு த ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் அப்ளிகபிள். அதாவது நீங்கள் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் கொடுக்க போகிறது என்னவோ SAE தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கல்ல, ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு SAE தானே ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் எல்லாம் யூஸ் பண்ணி தானே அந்த ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அப்போ ரெஃபரன்ஸ் டு த ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் அப்ளிகபிள் டு த எக்ஸாமினேஷன் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். நான் வந்து ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஆடிட் தான் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் வந்து ஒப்பீனியன் கொடுக்கும்போது ஆடிட் ஒப்பீனியன் கொடுக்க முடியாது. நான் ஒப்பீனியன் கொடுக்கும்போது SAEக்கு கீழே தான் ஒப்பீனியன் கொடுக்கணும். பட் ஸ்டில் நான் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் SA 560 யூஸ் பண்ணி தான் அதை ஆடிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எப்படி வந்து ஒரு ரிட்டன் ரெப்ரசன்டேஷன்ஸை வாங்கணும்னா ரிட்டன் ரெப்ரசன்டேஷன்ஸை நாங்கள் டீல் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல் த ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் அப்ளிகபிள் டு HFS அது எல்லாத்தையும் நாங்கள் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணி பார்த்து அதெல்லாம் ரீசனபிளாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் we are making a call அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை ரெஃபர் பண்ணணும். நான் சொல்கிறது புரியுதா? குழப்பில் இல்லை, நான் குழப்பி விட்டுறல. ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை எப்படி நீங்கள் ஆடிட் பண்ணுறீங்களோ, எப்படி ஆடிட் பண்ணும்போது SAவை யூஸ் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் ஆடிட் பண்ணும்போதும் அந்த இடத்துலையும் நீங்கள் ஆடிட் தான் பண்ணுறீங்க, அங்கேயும் நீங்கள் SAவை ஃபாலோ பண்ணணும். ஆனால் ஒப்பீனியன் கொடுக்குறச்ச இங்கே வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டை வச்சு நீங்கள் ஒப்பீனியன் கொடுப்பீங்க, இங்கே வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டை வச்சு நீங்கள் ஒப்பீனியன் கொடுப்பீங்க. இங்கே கொடுக்குற ஒப்பீனியன் எதன் மேலே அப்படின்னு கேட்டிங்கன்னா அசம்ஷன்ஸ் மேலே இருக்கும், இங்கே இருக்கிற ஒப்பீனியன் டேட்டா மேலேயே இருக்கும். அதுதான், அதனால தான் யூ ஹாவ் டு ரெஃபர் டு த ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் அப்ளிகபிள் டு த எக்ஸாமினேஷன் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல். அப்புறம் நீங்கள் என்ன சொல்லணும், மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்கிறீங்க. தட் மேனேஜ்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் தி ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இதை சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் அப்ளிகபிளோ அங்கெல்லாம் என்ன சொல்லுங்கள், இது லிமிட்டட் ரெஸ்ட்ரிக்ஷன், இது லிமிட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் தான், எல்லாருக்கும் கிடையாது அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல யூ ஹாவ் டு மென்ஷன் தட் இது லிமிட்டட் சர்க்குலேஷன் தான், எல்லாரும் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்லிவிடுங்க. அப்புறம் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் அங்கே என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸாமினேஷன் ப்ரொசீஜர்ஸ் வந்து டெஸ்ட் பேசிஸில் தான் பண்ணியிருக்கோம், ஆன் த எவிடன்ஸ் சப்போர்ட்டிங் தி அசம்ஷன்ஸ் அமௌண்ட்ஸ் ஆர் அதர் டிஸ்க்ளோஷர்ஸ் இன் தி ஃபோர்காஸ்ட். இதெல்லாம் 100% நாங்கள் செக் பண்ண ஓரளவுக்கு சாம்பிள் பேசிஸில் தான் செக் பண்ணியிருக்கோன்றது சொல்லிவிடுங்க. ஏன்னா ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி ரீசனபிள் அஷூரன்ஸ்னு சொல்கிறீங்களோ இந்த இடத்துல எக்ஸாமினேஷனே டெஸ்ட் பேசிஸில் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்லிவிடுங்க. எல்லா ஓகே எவிடன்ஸ் டெஸ்ட் பேசிஸ், எக்ஸாமினேஷன் ஆன் அ டெஸ்ட் பேசிஸ் ஆஃப் எவிடன்ஸ் சப்போர்ட்டிங் த அசம்ஷன்ஸ் அமௌண்ட்ஸ் அண்ட் அதர் டிஸ்க்ளோஷர்ஸ் இன் தி ஃபோர்காஸ்ட் ஆர் தி ப்ரொஜெக்ஷன். ஃபோர்காஸ்ட்னா பெஸ்ட் எஸ்டிமேட் பேஸ் பண்ணுவாங்க, ப்ரொஜெக்ஷன்னா ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷனை பேஸ் பண்ணுவாங்க, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இங்கே எப்படி அஷூரன்ஸ் கொடுக்கணும்னா பாசிட்டிவ் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது, தட் எவ்ரி திங் இஸ் ஃப்ரீ ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் எப்படி அஷூரன்ஸ் கொடுப்பீங்கன்னா நெகட்டிவ் அஷூரன்ஸ் தான் கொடுப்பீங்க. எப்படி கொடுப்பீங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் நெகட்டிவ் அஷூரன்ஸ் as to whether the assumptions provide reasonable basis for the prospective information. ஓகேவா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் whether the assumptions provide a reasonable basis for the prospective financial info. இது எப்படி சொல்லுவாங்கன்னா, the assumptions are not unreasonable அப்படின்னு ஒப்பீனியன் கொடுத்துருவாங்க. அசம்ஷன்ஸ் ரீசனபிள் கூட கொடுக்க மாட்டாங்க, அவங்க டேட்டா ரீசனபிள் சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் அசம்ஷன்ஸ் ரீசனபிள்னு சொல்லுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி சொல்லலை. அசம்ஷன்ஸ் ஆர் நாட் அன்ரீசனபிள், அசம்ஷன்ஸ் ஒன்றும் அபத்தம் அல்ல, அபத்தமான ஒரு அசம்ஷன்ஸை பேஸ் பண்ணி இதை ப்ரிப்பேர் பண்ணலை, அசம்ஷன்ஸ் ஆர் நாட் அன்ரீசனபிள் அப்படின்னு தான் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டே கொடுப்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் நெகட்டிவ் அஷூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. பாசிட்டிவாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவங்க போடலை. அடுத்தது ஒப்பீனியன் எப்படி கொடுக்குறாங்கன்னா, opinion as to whether the financial information is properly prepared and presented, ஓகேவா, அதுக்கப்புறம் basis of assumptions and it is presented in accordance with relevant financial reporting framework.
அதாவது இது ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனாக இருந்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் ஃப்ரேம் ஒர்க் இருக்கும்ல, அந்த எஃப்ஆர்எஃப் பேசிஸில் தான் இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ப்ராப்பர்லி ப்ரிப்பேர்ட் அண்ட் ப்ரெசென்டட் பேஸ்ட் ஆன் த அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் பேஸ்ட் ஆன் தி அசம்ஷன்ஸ் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஒப்பீனியன் கொடுத்துரும். இதை பற்றி ஒப்பீனியன் கொடுக்கலாம், தப்பில்லை. வெதர் இட் இஸ், அதாவது அவங்க என்ன ஒப்பீனியன் கேட்குறாங்க, இது நம்பலாமா நம்ப வேணாமன்ற மாதிரி ஒப்பீனியன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, த ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் அண்ட் ப்ரெசென்டட் are properly prepared and adequately presented in accordance with the relevant financial reporting framework on the basis of assumptions. புரியுதா? இதை வந்து நீங்கள் ஒப்பீனியனில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் appropriate caveats. appropriate caveats means limitations, தடைகள், hurdle, அதுதான் caveats. அப்புறம் appropriate caveats concerning the achievability of the results indicated by the prospective information. அதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்ண என்னெல்லாம் தடைக்கற்களாக இருக்குமோ, என்னெல்லாம் தடைகள் இருக்குமோ அதையும் நீங்கள் ஒரு தடவை அந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் தான் சொல்லணும். இதெல்லாம் அவங்க 10% இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கு மெயினான வாய்ப்பு என்னென்னா, மெயினான ரீசன் என்னென்னா இதான் அப்படின்னு சொல்லி அப்ராப்ரியேட் கேவியட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் அங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃபைனலி டேட் ஆஃப் த ரிப்போர்ட், பிளேஸ் ஆஃப் த சைன், அதுக்கப்புறம் உங்களோட சைனை போட்டுட்டு கிளம்ப வேண்டிதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இந்த ரிப்போர்ட்டில் சச் எ ரிப்போர்ட் வுட் ஸ்டேட் whether on the basis of the examination of the evidence supporting the assumptions anything has come to attention. இந்த prospective financial நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, prospective financial information கரெக்டாக தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கிறோம். சில போங்கு பசங்க ஓவராக உருட்டி இருப்பானுங்க. அப்படி உருட்டும் போது அசம்ஷன்ஸ் அன்ரீசனபிளாக இருந்தாலோ இல்லை அசம்ஷன்ஸை பேஸ் பண்ணி அவங்க ப்ரிப்பேர் பண்ண அந்த prospective financial information ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷனை ப்ராப்பராக பண்ணாமல் இருந்தாலோ அப்போ நமக்கு when you have a cause to believe that the assumptions do not provide reasonable basis அப்படின்னாலோ இல்லை அசம்ஷன்ஸ் கரெக்டாக தான் இருக்குது ஆனால் ப்ரிப்பரேஷன் பண்ணதோ இல்லை ப்ரெசன்டேஷன் பண்ணதோ அடிக்குவேட்டாக இல்லைன்னு தோணினாலோ you can express an opinion as to whether the prospective financial information is properly prepared on the basis of assumptions and presented in accordance with the framework. நீங்கள் தாராளமாக you can express an opinion on whether it is prepared and presented on the applicable FRF and underlying assumptions. இது பேஸ் பண்ணி ஒரு ஒப்பீனியனோ, இன்னொன்று you can state whether the assumptions are not unreasonable. இந்த ரெண்டு ஒப்பீனியன் கொடுக்கணும். whether assumptions are not unreasonable அதை பற்றி ஒரு ஒப்பீனியனோ, அதுக்கு அடுத்தது based on the underlying assumptions யூஸ் பண்ணி அவங்க ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ராப்பர் ப்ரெசன்டேஷன் as per the applicable FRF இருக்கான்னு கொடுக்கணும். ஸ்டேட் தட், இன்னொன்று நீங்கள் இந்த இடத்துல ஸ்டேட் பண்ணுங்கள், that is future results, actual results might differ from the projected information அப்படிங்கிறது சொல்லுங்கள். actual results are likely to be different from the prospective financial information அப்படின்றத சொல்லிவிடுங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு ரேஞ்சாக சொல்லியிருந்தாலும் 10 to 20% சொல்லியிருந்தாலும் ஆக்சுவல் ரேஞ்சுக்கும் இப்போ கொடுத்துருக்க ப்ராஸ்பெக்டிவ் ரேஞ்சுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிடுங்க. ரேஞ்சு தான் நாங்கள் கொடுத்துருக்கோமே தவிர இந்த ரேஞ்சில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபார் 10 to 20%னா ஆக்சுவல்ஸ் அப்படின்றது 16% தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் அந்த ரேஞ்சில் இருக்கும், அவ்வளோதான். 10 to 20% ரேஞ்சில் இருக்கும். இதை மென்ஷன் பண்ணிவிடுங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கிளியராக ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷனாக இல்லை பெஸ்ட் எஸ்டிமேட்டா. ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷனாக அது என்ன ஏதுன்றது தெளிவாக சொல்லிவிடுங்க. இன்னொன்று ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷனாக நடக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, பெஸ்ட் எஸ்டிமேட்னா மட்டும்தான் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்றதை சொல்லிவிடுங்க. இன் கேஸ் ஆஃப் அ ப்ரொஜெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் தயவு செய்து அதை சொல்லும் போதே அசம்ஷன்ஸ் இன்க்ளூட் ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷன்ஸ், அந்த அசம்ஷன்ஸ் வந்து ஜென்ரலாக என்னென்னா தே ஆர் நாட் நெசசரிலி எக்ஸ்பெக்டட் டு அக்கர், இதை தயவு செஞ்சு சொல்லிவிடுங்க அப்படின்றாங்க. தே ஆர் நாட் நெசசரிலி எக்ஸ்பெக்டட் டு அக்கர் அப்படிங்கிறத சொல்லிவிடுங்க. ப்ரொஜெக்ஷனாக இருந்தால், பெஸ்ட் எஸ்டிமேட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை, இட் வில் டெஃபினெட்லி அக்கர்ல, அந்த இடத்துல நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஓகேவாம்மா? when it is believed that the presentationோ இல்லைனா டிஸ்க்ளோஷரோ ஏதோ ஒன்று அடிக்குவேட்டாக இல்லைன்னா, ஓகே, ப்ரெசன்டேஷனோ டிஸ்க்ளோஷரோ ஆஸ் பர் அப்ளிகபிள் எஃப்ஆர்எஃப் படியும் சரி பேசிக் அசம்ஷன்ஸ் படியும் சரி அடிக்குவேட்டாக இல்லைன்னா தாராளமாக குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுங்க, இல்லைனா அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுங்க, இல்லைனா விட்ராயல் ஃப்ரம் த என்கேஜ்மெண்ட் முடிஞ்சால் விட்ரா பண்ணிவிட்டு போயிடுங்க. ஓகேவா? ப்ராப்பர் டிஸ்க்ளோஷர் இல்லைன்னா, அதாவது பேசிக்காக அசம்ஷன்ஸை பற்றியே இது வந்து ஒரு ஹவு டு கால் ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷன்ஸ்ன்றதை அவங்க அந்த இடத்துல கொடுக்கல, ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஹைலி சென்சிட்டிவ்ன்றது அந்த இடத்துல ப்ராப்பராக டிஸ்க்ளோஸ் பண்ணலைன்னா கூட யூ கேன் கிவ் என்னது, யூ கேன் கிவ் வாட், யூ கேன் கிவ் குவாலிஃபைடு ஒப்பீனியன் நீங்கள் கொடுத்துட்டு வெளியில் வரலாம்.
இந்த இடத்துல அவங்க ஒப்பீனியன் கொடுக்குறாங்களா கன்க்ளூஷன் கொடுக்குறாங்களான்னு கேட்டால் ஒப்பீனியன் தான் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ஒப்பீனியன் எப்படிப்பட்டதுன்னா நெகட்டிவ் டேர்ம்ஸில் கொடுப்பாங்க. தட் த அசம்ஷன்ஸ் ஆர் நாட் அன்ரீசனபிள்னு கொடுப்பாங்க. அடுத்தது 2 ஒப்பீனியன் கொடுப்பாங்க. ஒன்று அசம்ஷன்ஸ் ஆர் நாட் அன்ரீசனபிள், இன்னொன்று the preparation of the prospective financial statements based on the underlying assumptions plus the adequate presentation of the prospective financial information as per the applicable or relevant financial reporting framework is proper அப்படின்னா தான் நீங்கள் ஒப்பீனியன் கொடுக்கணும். ஓகேவா? அப்போ தான் அன்மாடிஃபைட் கொடுக்கணும். when it is believed that it doesn't provide unreasonable basis கொடுக்கல, அப்படி இல்லைனா best estimate assumptions or that one or more significant assumptions do not provide a reasonable basis ன்னு தெரிஞ்சுதுன்னா தயவு செய்து adverse opinion கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி when the examination is affected, சப்போஸ் உங்களால் அங்கே போய் அந்த prospective financial information உங்களால் வந்து ப்ராப்பராக எக்ஸாமினே பண்ண முடியல, ஏதோ ஒரு ஸ்கோப் லிமிடேஷன் இருக்குன்னா அங்கே நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூ டிஸ்க்ளைம் யுவர் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணணுமா நீங்கள், யூ கேன் டிஸ்க்ளைம் யுவர் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலி நீங்கள் பண்ண வேண்டியது டாக்குமெண்டேஷன். எப்போவுமே சொல்லியிருக்கேன், டாக்குமெண்டேஷன் வந்து ஒரே ஜாலி, ஏன்னா டாக்குமெண்டேஷன் வந்துருச்சுன்னா முடிய போகுதுன்னு அர்த்தம். மேட்டர்ஸ் விச் ஆர் இம்பார்ட்டன்ட் இன் ப்ரொவைடிங் த எவிடன்ஸ் டு சப்போர்ட் தி ரிப்போர்ட் ஆன் த examination of prospective financial information and evidence such examination was carried out in accordance with the SAE should be documented. முடிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் டேரெக்டாக 3402 தான், 3402 and 3420 இதை ரெண்டுத்தையும் நாளை கிளாஸில் நம்ம முடிச்சிட்டோன்னா பக்காவாக சாப்டர் நம்பர் 11 முடிஞ்சிடும். With this we are finishing the 2 days session. Thank you so much.